ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சல்வாருக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எப்படி பேட்டர்ன் போடணும், ப்ளஸ் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த சல்வார் வந்து உங்களால் பர்ஃபெக்டான இதில் உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் வந்து லென்த்து, சீட் ரவுண்டு, ஆங்கிள் ரவுண்டு எடுத்துக்கோங்க. டிராஃப்டிங் இப்போ இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? 0 to 1 வந்து லென்த்து -7, 38 - 7 பண்ணால் 31 வருது. 0 to 5 வந்து மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, அது ஃப்ளீட் வைக்கிறதுக்காக. 5 to 3 வந்து நார்மலாக 8 to 9 இன்ச்சஸ் வைப்பாங்க. ஸோ பெரிய சைஸாக இருந்தால் சீட் ரவுண்டு டிவைடட் பை 3 - 5 பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பெல்ட்டுக்கு வந்து 1/4 சீட் ரவுண்டு ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 0 to 2 வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பரை வந்து இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேப்ரிக்குமே இப்படி தான் 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 0 to 1 வந்து நம்ம லென்த்து -7 எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிறது நம்ம ஃபோல்டிங்காக 3 இன்ச் விடுறது. ஆப்போசிட்டில் வந்து அந்த கிரன்ச் லைன், அந்த ஃபார்முலா 5 to 3 இருக்கு இல்லைங்களா, அந்த இது. ஓகேங்களா? அங்கே வந்து 3 இன்ச் முன்னாடி பாக்ஸ் போட்டு கிரன்ச் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ஆங்கிள் ரவுண்ட் டிவைடட் பை 2 மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் வந்து அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுங்கிறது. கீழே பாக்ஸ் வந்து ஃபோல்டிங்காக, மேலே இருக்கிறது நம்மளோட கரெக்ட் லென்த்து. ஓகேங்களா? நம்ம கிரன்ச் லைன் வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது 8 இன்ச் இருக்குது. நீங்கள் சீட் ரவுண்டு டிவைடட் பை 3 - 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு பெல்ட் 0 to 1 வந்து சீட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு 0 to 2 வந்துட்டு ஸ்டாண்டர்டாக 9 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பெல்ட்டும் இதுவும் வந்து பேட்டர்னில் கட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரன்ச் லைன் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே 1.5 இன்ச் அந்த பாக்ஸ் போட்டுட்டு அந்த கிரன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு லென்த்து, அப்புறம் வந்துட்டு 3 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக விட்டுக்கோங்க. இங்கே கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம் இந்த 3 இன்ச்சில். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த 3 இன்ச்சஸ்க்கு வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணும்போது இங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இது வந்து கிரன்ச் லைன் கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். எந்த மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு இதில் வராது. ஓகேங்களா? அடுத்து வந்து பெல்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வித் வைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து சீட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபார்முலாஸில் வந்து 1 தான் இருக்கும், ப்ளஸ் 1 இன்ச் இருக்கும் ஆட் பண்ண சொல்லி. பட் ஆனால் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இது எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பீஸாக இருக்கும். நம்ம ஃபோருமே ஜாயின் பண்ணும்போது நமக்கு 2 இன்ச் தேவைப்படும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து சீட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் எனக்கு 10.7 வருது. அடுத்து வந்து கீழே வந்து 9 இன்ச்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம பெல்ட்டுமே மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் இந்த சல்வார் வந்து கட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.